தமிழ்நாடு சட்டசபைக்கு இன்னும் ஓராண்டில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத நிலையில் இப்போதே அரசியல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. குறிப்பாக பாஜக, திமுக இடையே எக்ஸ்தளம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வார்த்தை போர் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் வார்த்தை மோதலில் ஈடுபட்டு வருகின்றனர். இருதரப்பினரும் கெட் அவுட் என்ற வார்த்தையை தொடங்கும் ஹேஷ்டேகை பயன்படுத்தி வருகின்றனர். கெட் அவுட் மோடி என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பாஜகவை திமுகவினர் விமர்சனம் செய்தனர். இதற்கு பதிலடியாக கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேகை பயன்படுத்தி பாஜக சரமாரியாக திமுக முகாமை கலகலக்க வைத்தது. கெட் அவுட் ஸ்டாலின் என்ற ஹேஷ்டேக் உலகெங்கும் பல்வேறு தளங்களில் பரவி திமுக முகாமை உலுக்கியதாக பிரபல நாளேடுகள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஸ்டாலினின் தவறான நிர்வாகம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்களின் உண்மையான கோபமாக இது வெளிப்பட்டு வருகிறது. அதே சமயம் இந்த ஹேஷ்டேக் தடுக்க முடியாத டிஜிட்டல் இயக்கமாகவும் மாறியுள்ளது. அண்ணாமலையின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் திமுகவின் ஆணவம் மற்றும் தோல்விகளால் சோர்வடைந்த ஆயிரக்கணக்கானோரின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இது இயல்பாகவே பரவியது. மறுபுறம் பாஜகவுக்கு எதிராக திமுகவின் ஹேஷ்டேகான கெட் அவுட் மோடி அதிக வேகத்தை பெறவில்லை. கெட் அவுட் ஸ்டாலினுக்கு பின்னால் அணிதிரண்ட பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களின் ஹேஷ்டேகை எதிர்கொள்ள திமுக முகாமினர் போராடினர். இருதரப்புக்கும் இடையே வித்தியாசம் தெளிவாக இருந்தது என்றும் திமுகவினர் ஹேஷ்டேக்கின் போக்கை செயற்கையாக உருவாக்கினர் என்றும் அதே சமயம் பாஜகவின் ஹேஷ்டேக் இயற்கையான எழுச்சியை பெற்றிருந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹேஷ்டேக் கெட் அவுட் ஸ்டாலின் தேசிய அளவிலும் மற்றும் உலகளவிலும் பரவியதால் திமுக ஐடி பிரிவு மற்றும் சமூக ஊடக வீரர்கள் விரக்தியடைந்து மனசோர்வடைந்தனர். அவர்களின் பாட்களை அதிகமாக நம்பியிருத்தல், கட்டாயப்படுத்தப்பட்ட கதைகள் மற்றும் செயற்கையான ஈடுபாடு ஆகியவை காரணமாக பாஜகவின் இயல்பான உந்துதலை சமாளிக்க முடியாமல் அவர்கள் பின்னடைவை சந்தித்தனர். அதே சமயம் பாஜகவின் ஹேஷ்டேக் போக்கு மில்லியன் கணக்கான பதிவுகளையும் பகிர்வுகளையும் பெற்றது. இது திமுகவின் குடும்ப ஆட்சி, ஊழல் மற்றும் தோல்வியுற்ற ஆட்சிக்கு எதிரான மக்களின் உண்மையான உணர்வை காட்டுகிறது என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இது வெறும் சமூக ஊடக போர் மட்டுமல்ல, ஒரு அரசியல் அறிக்கை. ஹேஷ்டேக் கெட் அவுட் ஸ்டாலினின் வெற்றி அண்ணாமலையின் மூலோபாய தலைமைக்கு ஒரு நல்ல சான்றாகும். இது இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு அமைதியான பார்வையாளராக இல்லாமல் மக்களின் குரலை எதிரொலிக்கும் ஒரு சக்தியாக மாறியிருப்பதை உறுதி செய்தது. திமுகவின் ஐடி பிரிவு தங்கள் சமூக ஊடகங்களின் போக்கை செயற்கையாக கட்டுப்படுத்துகிறது. ஆனால் பாஜக போக்கு இயற்கையான போக்காகும். இது ஊழலற்ற நல்லாட்சி வேண்டும் என்று விரும்புகின்ற திமுக அரசால் விரக்தியடைந்த மக்களின் உண்மையான உணர்வுகள் மற்றும் விருப்பங்களால் இயக்கப்படும் ஒரு இயக்கமாகும். திமுகவின் புனையப்பட்ட கதைகளால் யதார்த்தங்களை பிரதிபலிக்க முடியாது. அதன் போக்குகளில் உண்மை இல்லாததால் அவர்களின் ஹேஷ்டேக் கடும் சரிவை சந்தித்தது. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகியுள்ளது: எந்த செயற்கை போக்குகளும் மக்களின் உண்மையான குரலை அடக்க முடியாது. டிஜிட்டல் போர் வென்றுவிட்டது. திமுகவின் ஐடி பிரிவு இப்போது தனக்கு ஏற்பட்ட சேதங்களை குறைக்க போராடி வருகிறது. இதன் மூலம் மக்கள் மிகவும் உரக்க பேசியுள்ளனர். இதன் மூலம் அதிருப்தியடைந்த மக்களின் சப்தம் ஸ்டாலின் காதுகளில் தெளிவாகவும் சப்தமாகவும் கேட்டுள்ளதாக கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.